மணப்புரம் பங்குச் சரிவு என்ன நடந்தது? தரகு நிறுவனங்களின் பல தரக்குறைப்புகளுக்கு பிறகு மணப்புரம் பங்குகள் 16% சரிந்தன. மணப்புரத்தின் துணை நிறுவனமான ஆசிர்வாத் மைக்ரோ பைனான்ஸ் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை மணப்புரத்தின் இலக்கை CLSஐ குறைத்தது. நிர்வாகத்தின் கீழ் உள்ள 25% சொத்துக்கள் ஆசிர்வாதுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் பங்குகள் வெள்ளிக்கிழமை பல தரகு நிறுவனங்களின் பல தரக்குறைப்புகள் மற்றும் விலை இலக்கு குறைப்புகளை தொடர்ந்து 16%க்கும் அதிகமாக சரிந்தன. இந்திய ரிசர்வ் வங்கி அதன் மைக்ரோ ஃபைனான்ஸ் துணை நிறுவனமான ஆசிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன்களை அனுமதிப்பதையும் வழங்குவதையும் நிறுத்துமாறு உத்தரவிட்டதை அடுத்து அதன் பங்கு விலையில் கூர்மையான வீழ்ச்சி ஏற்பட்டது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கை ஆசிர்வாத்துக்கு மட்டுமல்ல, மேலும் 3 வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வீட்டு வருமானத்தை மதிப்பிடுவதில் இணக்கமின்மை மற்றும் அவர்களின் நுண்ணிதி கடன்களுடன் பிணைக்கப்பட்ட திருப்பிச் செலுத்தும் கடமைகளுக்கு இணங்காததற்காக கொடியிடப்பட்டன. ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கைக்கு தரகு நிறுவனங்கள் விரைவாக பதிலளித்துள்ளன. CLSA மணப்புரத்தில் அதன் அவுட் பெர்ஃபார்ம் மதிப்பீட்டை தக்க வைத்துக் கொண்டாலும் அதன் விலை இலக்கை 240 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் ஆக குறைத்தது. CLSA தனது குறிப்பில் மணப்புரத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஒட்டுமொத்த சொத்துக்களில் ஆசிர்வாத் 25% ஆகும். இது லாப மதிப்பீடுகளை குறைக்கவும் மணப்புரத்திற்கான மதிப்பீட்டு மடங்கை குறைக்கவும் வழிவகுக்கிறது. மோர்கன் ஸ்டான்லி மிகவும் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்தது. பங்கை ஓவர்வேட் என்பதில் இருந்து அண்டர்வேட் குறைத்தது மற்றும் அதன் விலை இலக்கை 170 ரூபாய் ஆக குறைத்தது. ஆசிர்வாத் மீதான ரிசர்வ் வங்கியின் தடை நீண்ட காலத்திற்கு லாபத்தை கணிசமாக பாதிக்கும் என்று நிறுவனம் கவலை தெரிவித்தது. மோர்கன் ஸ்டான்லி 2025 நிதியாண்டில் மணப்புரத்தின் ஒருங்கிணைந்த வருவாய் கணிப்புகளை 20% ஆகவும் FY 2026 மற்றும் FY 2027க்கு 30% ஆகவும் குறைத்துள்ளது. இந்த வெட்டுக்கள் இருந்த போதிலும் மணப்புரத்தின் தனித்த மதிப்பீடுகள் கவர்ச்சிகரமானதாக இருப்பதாகவும் ஆனால் முதலீட்டாளர்களின் உணர்வை மீட்டெடுக்க நேரம் எடுக்கலாம் என்றும் மோர்கன் ஸ்டான்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு தரமிறக்கம் ஜெஃப்ரீஸ் இலிருந்து வந்தது. இது பங்குகளின் மதிப்பீட்டை ஹோல்ட் குறைத்து அதன் விலை இலக்கை ரூபாய் 167 ஆக குறைத்தது. இயல்பு நிலை அதிகரித்தால் மணப்புரம் ஆசீர்வாதத்தில் மூலதனத்தை செலுத்த வேண்டியிருக்கலாம். இது நிறுவனத்தின் வருவாயை எதிர்மறையாக பாதிக்கலாம் என்ற கவலையை ஜெஃப்ரீஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு தரமிறக்கம் ஜெஃப்ரீஸ் இலிருந்து வந்தது. இது பங்குகளின் மதிப்பீட்டை ஹோல்ட் குறைத்து அதன் விலை இலக்கை 167 ரூபாய் ஆக குறைத்தது. இயல்பு நிலை அதிகரித்தால் மணப்புரம் ஆசீர்வாதத்தில் மூலதனத்தை செலுத்த வேண்டியிருக்கலாம். இது நிறுவனத்தின் வருவாயை எதிர்மறையாக பாதிக்கலாம் என்ற கவலையை ஜெஃப்ரீஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 நிதியாண்டிற்கான பங்குக்கான வருவாய் EPS மதிப்பீட்டை FY 2025 முதல் FY 2027 வரை 11% முதல் 19% வரை ஜெஃப்ரீஸ் குறைத்துள்ளது. இருப்பினும் பங்குகளின் மலிவான மதிப்பீட்டை கருத்தில் கொண்டு அதன் பின்னடைவு அபாயம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது. பங்குகள் இன்று 15% ஒரு கொடூரமான சரிவை எதிர்கொண்டாலும் பங்குகள் ரூபாய் 150.73 இல் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. சில ஆய்வாளர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். மணப்புரத்தை கண்காணிக்கும் 18 தரகுகளில் 12 இன்னும் பை மதிப்பீட்டை பராமரிக்கின்றன, 4 ஹோல்ட் என்று பரிந்துரைக்கின்றன, மேலும் 2 செல் நகர்ந்துள்ளன. இதுவரை 2024 இல் மணப்புரத்தின் பங்கு சமமாக இருந்தது. மேலும் சமீபத்திய சரிவு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதன் உச்சமான ரூபாய் 230 சுமார் 35% வரை அதன் திருத்தத்தை ஆழப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் காமெண்ட் பகுதியில் தெரிவிக்கவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.